இப்போ இப்ப புதுசா வந்துக்கிற பராசக்தி படத்தை பத்தி நீ எதனா ஒரு பதிவு போடணும்னு சொன்னாங்க. அதனால இந்த பதிவு போடுறேங்க. பராசக்தி படம் நடித்து பாதாளம் போய்விட்டார் இந்த வேதாளம். அதான்பா ரஜினி முருகன். பராசக்தி படம் எடுத்த பரதேசி இன்னமும் இந்த தமிழன் உங்ககிட்ட ஏமாறணுமா? அத நீ யோசி. உலக மகாசக்தி பராசக்தியின் பேரை சொல்லி பித்தலாட்டம் செய்யும் ஏமானிகளா இன்னமும் மொழி போர்னு சொல்லி எங்களை ஏமாத்துகிற கோமாளிகளா? ஆமா, அப்படி என்னதாங்க இருக்குது இந்த படத்துல? இந்த படம் பூரா திராவிட வாசம். இவர்களாலதான் இந்த தமிழ்நாடு ஆனது நாசம். இந்த படத்துல தீஞ்ச தோசையை திருப்பி கொடுத்திருக்கிறார் படத்தின் டைரக்டர். இந்த படத்துல நடிச்ச ஹீரோக்களின் மார்க்கெட் இதோட டர். ஆமா, இதுல கதன்னு பார்த்தா 3 மூதேவிங்க சீதேவிக்கு ஆசைப்பட்டு பூதேவி கிட்ட போட்டாங்க. அதான்பா இந்தியை எதிர்க்க இந்திக்காரங்களுடைய கூட்டணிக்கு போட்டாங்க. அத என் ஸ்டைல்ல சொல்றேன். ஆதிபரா சக்தி அமட்டங்கையில கத்தி நீ ஏஞ்சி போடா லத்தி. இன்னமும் இத ஒரு படம்னு பார்க்க வந்துட்டியே, உனக்கு இருக்குதா புத்தி? ஆமா, தமிழர் நடிக்காத, தமிழர் இயக்காத, தமிழர் தயாரிக்காத ஒரு தமிழ் படம்னா அது இந்த பராசக்தி தாங்க. இதுதான் பராசக்தி திரைப்படத்தின் உண்மையான விமர்சனம். இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த தமிழ் சனம். படம் ஆரம்பத்திலேயே ரயிலை எரிச்சு ஜெயிலுக்கு போய் பெயில வர ஹீரோ ஏன் ரயிலை எரிச்சோம்னு அவருக்கும் தெரியல, படம் பார்த்த நம்மளுக்கும் தெரியல. 1937 மொழி போரில் நடந்த நிலவரங்களை கலவரங்களாக காட்டுகிறார்கள் நம் கண்முன். இந்த படத்தில் மொழிக்காக உயிரை கொடுத்து போராடுகிறார் ஹீரோ. என்ன மொழிபா? அதான்பா தேன்மொழி. இந்த படத்தில் இந்தியை காட்டி தொந்தியை ரப்புகிறார்கள் சில தலைகள். அவர்கள் எல்லாம் எச்ச இலைகள், பச்சை இலைகள். இந்த போராட்டத்தை காட்டி தேரோட்டம் நடத்தி இருக்கிறார்கள் சிலர் வீட்டுல. இந்தியை அப்ப இந்தியை வேணாம்னு கொடி பிடித்தார்கள் குபேரன்கள். இப்ப திராவிடம் வேணாம்னு கொடி பிடிக்கிறார்கள் அந்த குபேரனின் பேரன்கள். எது எப்படியோ இந்த படத்தோட பொட்டியை கட்ட வேண்டியிருக்கும் சினிமா துறையை விட்டு ஹீரோ. ஏன்னா இந்த படத்துல அவரு ஜீரோ. மொத்தத்துல பராசக்தி ஒரு முனை மங்கி போன கத்தி. நன்றி.